கால நேரத்தை சமயத்தில் கடக்கக்கூடிய சூழல் கூட உருவாகுங்கிறாங்க. அப்போ உனக்கு பிரத்யேகமாக நான் ஒரு புது காலத்தை கூட உருவாக்குவேன் உன்னோட வளர்ச்சியை பார்த்துட்டுங்கிறாங்க. இந்த காலத்தில் நீ ஞானம் அடைய வேண்டிய காலத்தை விட்டுட்ட, அப்போ உனக்கு அடுத்த பிறப்பு தான் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும்ல. ஆனால் உன்னோட சாதகம் வளர்றதை பார்க்கும்போது, நீ பண்ணுற சாதகத்தை பார்க்கும்போது உனக்காக பிரத்யேகமாக ஒரு காலத்தையே உருவாக்குறேன்பாங்க. அதை பிரபஞ்சம் அதுதான் அதில் வந்து பெக்குலியரானது. இந்த நேரத்தில் டைமே கிடையாது, ஆனால் உனக்கு ஒரு டைம் உருவாக்குவாங்கிறாங்க. அது நிச்சயமாக நடக்குங்கிறாங்க. அப்படி விட மாட்டோம் நாங்கள். டெஃபினட்டாக வந்து உனக்கான அந்த கெட்ட நேரத்துலையும் கெட்ட காலத்துலேயும் உனக்கு ஒரு நல்ல பேஸ் உருவாக்கி கொடுப்போம். இப்போ நீங்கள் ஒரு ஊருக்குள்ளே வந்துட்டீங்க, அந்த ஊரே தீமையான ஒரு சுடுகாடு. ஆனால் நீங்கள் வளர்ந்து நிற்கிறதுனால நீங்கள் இருக்கிற இடம் சுடுகாடாக இருக்காதான். நீங்கள் கால் போடுற இடமெல்லாம் நல்ல இடமாவே இருக்குமா. நீங்கள் இங்கிட்டு கடந்ததுக்கப்புறம் அது சுடுகாடாக தான் இருக்குமா. அப்போ அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கங்க. ஏன்னா அந்த பிரபஞ்சம் வந்து வேற வழி இல்லாமல் நீ உள்ளே வந்துட்ட, வரக்கூடாது இந்த ஊரில். அப்போ இந்த ஊரை விட்டு நீ போகும்போது நீ மிதிக்கிற இடம்லாம் சுடுகாடாக இருக்காது. நீ மிதிச்சுட்டு போனதுக்கப்புறம் உன்னோட இடம் புனிதமாகவும் நான் பட விட மாட்டேன், அதே சுடுகாடை தான் வச்சிருப்பேன். ஒரு சரியில்லாத காலத்தில் ஒரு சாதகன் ஞானமே அடைய முடியாது, அவனும் கீழ் நிலைக்கு போயிடுவான்னு இருக்கும்போது அவனுடைய சாதகத்தினால அந்த நேர காலம் மோசமாக இருக்கும்போது கூட அவனை வந்து அவனுக்கு பாதிப்பு இல்லாமல் அவனை வச்சிருப்பாங்களாம். அப்போ சுற்றி பார்ப்பாங்களாம், கலியில் ஒருத்தன் எப்படா இவ்வளோ தெளிவாக இருக்கிறான், என்னடா அப்படின்னா அவனுடைய தியானம்னால அந்த விளக்க சுற்றி எல்லா குருமார்களும் சுற்றி பாதுகாப்பு வளையம் போட்டு பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க அப்படிம்பாங்க. அப்போ ஞானமே அடையாமல் இவனை இத்தனை பேர் பாதுகாக்கிறான்னா இவன் பெரியாள்ரா அப்படின்ட்டுருவாங்களாம். அப்போ ஒரு சாதகன் அப்படிங்கிறதுக்கு சாதகம் பண்ணுறதுங்கிறது அது ரொம்ப வந்து ஒரு ஞானத்தோட உயர்ந்ததுங்கிறாங்க. ஒரு ஞானம் அடைகிறவங்களை எப்படி வணங்குறாங்களோ அந்த மாதிரி சாதகம் பண்றவனை வணங்குவாங்கங்கிறாங்க. தியானம் பண்றவங்களையே ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, மரியாதை கொடுப்பாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை.